2 பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. மதுரைக்காரம்மா ஒன்று, ராஜபாளையத்துக்காரம்மா ஒன்று. அடுத்து சென்னையிலிருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த மதுரைக்காரமா இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, வீட்டுக்காரற்ற நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன சேலை கட்டியிருந்தேன், அவன் என்ன எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா வருந்தா. அது 30 வருஷம் கழிச்சு கேட்டா அவனுக்கு என்னையா தெரியும், காலையில சாப்பிட்டதே மறந்து போகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா? இதை சொல்லிட்டு பெண்கள் பரிதாபமாக இருக்கிறார்கள். அப்புறம் பையனை கூப்பிட்டு, இந்த உங்க அப்பா உட்கார்ந்துருக்காருடா, அவர் தான்டா பிள்ளையான்னு சொல்லியிருக்கான். அவன் ஆத்துல போடட்டுமான்னு கேட்டிருக்கான். நீங்களே சொல்லுங்கய்யா, ஆத்துல கரைகிற ஆளு பரிதாபமான ஆளா, போட சொன்ன ஆளு பரிதாபமான ஆள்? அள்ளி விடுறது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்களா? ஏமா போய் வாங்குறதே சரியா அமையாது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண என்ன ஆகும்? அவன் போய் பார்த்து கல்யாணம் பண்ணியே கஷ்டப்படுறான், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த படத்தை பாருங்கய்யா, அந்த பொண்ணு முகத்துல என்ன ஒரு சாந்தம், தின்னு தொலைன்ற மாதிரி அது மூஞ்ச வச்சிருக்கா இல்லையா? அது சுட்டு வச்சிருக்கிறது தோசை மாதிரியும் தெரியல. இங்கெல்லாம் பேசுறீங்களா? மதுரையில் வச்சுக்கோங்க, நல்ல சாயந்தரம் மழை பெஞ்சதுன்னா நீங்க சமைக்கிறீங்களா? புரோட்டா கடைக்கு பார்சல் வாங்க போற ஆம்பளை பார்த்துருக்கீங்களா? நல்ல ஓங்கி மழை பெஞ்சதுன்னு வைங்க, அத்தனை பேர் தூக்குவாளியோட புரோட்டா கடையில் நிற்பாங்க. அண்ணே கொத்துன, நல்லா கொத்துன, என் குடும்பத்தை நினைச்சு கொத்துன, அடின, ஓங்கி அடின, என்னால முடியலண்ணே நீ அடின. அவன் சொல்றானா இல்லையா? அவன் அங்க போடுற ஒவ்வொரு அடியும் பார்த்து சிரிப்பான். சரி போடு, நல்லா போடு. ஓங்கி மழை பெஞ்சா ஒரு வீட்டில் சமைக்கிறது இல்லை. இது 18 தோசை சுட்டு வச்சிருக்காங்க. அது தோசை மாதிரியா இருக்கு, இது வர ரொட்டி மாதிரி இருக்கு. படத்தை பார்த்தாவது சரியா கதை சொல்ல தெரியல. இவங்க பேசுறாங்க நிறைய. அந்த கவிதா ஜவஹர் இருக்காங்களே, புலவர், நம்மளை விட வயசுல பெரியவர். அவர் ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டா அதுக்கு பேர் மேட்சிங் ஐயா. இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதியா. அவர் வேட்டி கிரீன் கலரு, சட்டை ப்ளூ கலரு, அது ரெண்டு எப்படியா மேட்ச் ஆகும்? சொல்லுங்கம்மா, ஏமா நல்லா பார்த்தா அது சொல்லுங்கம்மா. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் வேட்டிக்கு பார்டரை பாருங்க. சேலைக்கு தாம்மா பார்டர்னு சொல்லுவாங்க, வேட்டிக்கு கரைன்னு தாம்மா சொல்லுவாங்க. ஏம்மா உங்க மேடைக்கு நாங்கள் வந்ததுக்காக கட்டியிருக்கிற வேட்டியையும் பார்டர்னு சொன்னீங்கன்னா சொல்றத ஒரு அளவா சொல்லுங்கம்மா. மனைவி என்னவா? அவங்க தான் கடிகாரமா, அவங்க தான் காலண்டரா, அவங்க தான் டைரியா. இப்போ உங்க வீட்டில் கடிகாரம்லாம் இனிமேல் எடுத்து தூக்கி போட்டுருங்க, காலண்டரை கிழிச்சு கீழே போடுங்க. புது வருஷம் வந்தா டைரி காலண்டர்லாம் வாங்காதீங்க. எந்நேரமும் அந்த அம்மாவை பாருங்க, அது முகத்துல எழுதுங்க, நாள் குறிப்பு முகத்துல எழுதி வைங்க, இல்ல கையில எழுதுங்க. சரி, இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேங்க, இருக்கட்டும். அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் அண்ணனும் கையில தாங்கினாங்களாம், போற இடமெல்லாம் இளவரசி மாதிரி பார்த்தாங்களாம். அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்க இளவரசியா தானமா இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க? ஏன்னா இங்கதான் நீங்க மகாராணி ஆக முடியும். இளவரசியா இருக்கிறது முக்கியமா, மகாராணி ஆகிறது முக்கியமா? அப்புறம் இன்னொன்னுங்க, உலகம் ரொம்ப பெருசுங்கய்யா, அந்த பெரிய உலகத்துலங்கய்யா நான் தீப்பெட்டி சைஸ்ல குடும்பத்தில் இருக்கிறோம்யா. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. நீங்க தீப்பெட்டி சைஸ்ல இல்லம்மா, தீப்பெட்டியாவே தான் இருக்கீங்க. ஏன்னா அப்பப்ப கொளுத்தி போட்டுறீங்க, அப்பப்ப பத்த வைக்கிறீங்க, ஒரு வீடு நல்லா இல்லாம ஆக்கிறீங்க. தீப்பெட்டி சைஸ். சார், உங்க எல்லார்ட்டையும் நீங்க 30 வருஷம் முன்னாடி இருந்த பெண்களை வச்சு பேசுறது இல்லை இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சுயமாக தங்களுக்கென்று ஒரு உலகத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? நேர்மையா கேளுங்க, இருக்கிறாங்களா இல்லையா?
அவங்க நேரத்தை அவங்க தனியா எடுத்துக்கிறாங்களா இல்லையா? ஜிம்முக்கு போற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அடுத்து வர பாரதி பாஸ்கர் மேடம் சொல்லணும். பார்லருக்கு போற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இதை விட 4-5 ஃப்ரெண்ட்ஸா கூடி வெக்கேஷன் போறாங்க. அனுப்பி விட்டுட்டு இவன் நிம்மதியா இருக்கான். இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு பொண்ணும் யூடியூப் லைவ் வருதா இல்லையா ஐயா? பாடுது, ஆடுது, முடியை தூக்கி முன்னாடி போடுது. அதுக்கு 10 பேர் முடியை பின்னாடி போட்டால் நீங்கள் அழகாக இருப்பீர்கள். இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிறவன் அந்த வீட்டில் இருக்கிற கணவன். ஒரே ஒரு விஷயங்க, மனைவி வேலைக்கு போலன்னா ஊர் தப்பா பேசாது. கணவன் போய் சம்பாதிக்கவில்லை என்றால் தான் இந்த உலகம் அவனை பழித்து பேசும். அதானே உண்மை. அவன் தானே கஷ்டப்படுறான், அவன் தானே வேர்வை சிந்துறான். கூலினா யாருங்க? கூலினால ஆண் தானுங்க. ஒரே ஒரு விஷயங்க, விநாயகர் மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்மூர் விநாயகர் மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணால் பிரச்சனை தான். அதுலேயும் அதிக பிரச்சனை ஆண்களுக்கு தான். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த ஊர் ஆதி சொக்கநாதர் கோயில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்னவாயிட்டாரு? அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிட்டார். சொக்கநாதர் நிலைமையே மீனாட்சி பின்னாடி நிற்கும் போது சாமியே நமக்கு வழிகாட்டுது. எப்பா அவங்க தான் முக்கியம், நான் வேணா கூட நிற்கிறேன். அதானங்க. அதனால என்னைய பொறுத்தளவு நான் பார்க்கறத வச்சு சொல்றேன். கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கும் தாய்க்கும் இடையில சிக்கிக்கிட்டு சாண்ட்விச் மாதிரி கஷ்டப்படுறது, பரிதாபமா இருக்கிறது பெரும் பகுதி கணவன் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது மனைவி இந்த காலத்துல. ஏன்னா அவங்க கையில 2 ஆயுதம் இருக்கு. ஏதாவது பேசினேன்னா போயிடுவேன், இல்ல போலீஸுக்கு போயிடுவேன். 2க்கும் பயந்து கிடக்கிறது ஆண்கள் என்று சொல்லி மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.